தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பு இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அடுத்த 15 ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, லிechtenstein ஆகிய 4 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களிடமிருந்து சுமார் 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவிற்கு வந்துள்ளதாகவும், கூடுதலாக சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை தவிர வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியா ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பு இடையிலான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருப்பது உண்மையிலேயே வரலாற்று நாள். இது வர்த்தகம், முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பை விரிவாக்குவதோடு மக்களுக்கும் வணிகர்களுக்கும் பெரும் பலன்களை தரும். இரு தரப்புகளுக்குமான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த இணைந்து பணியாற்றுவோம் என பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார்.